ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னா நெக்ஸ்ட் என்ன பண்ணோம், உங்கள் செல்ஃபோன் எடுத்து, இப்போ நான் தனியாக இருக்கேன், எப்பவுமே இமேஜின் நீங்கள் தனியாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சிபிஆர் என்னால் எவ்வளோ இருக்கணுமோ என்னால் 10 மினிட்ஸ் கொடுக்க முடியும். இப்போ நான் 10 மினிட்ஸ் கழிச்சு நான் டயர்டானதுக்கப்புறம் என் செல்ஃபோன் எடுத்து நான் ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கூப்பிட்றதா, இல்லை வந்து நான் டயர்டாகிறதுக்கு முன்னாடி ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கூப்பிட்டு நான் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணுறதா? ஃபர்ஸ்ட் ஒன்னா செகண்ட் ஒன்னா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன நான் சொன்னேன்னா, ஃபஸ்ட்டு வந்து நான் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணி நான் டயர்டானதுக்கப்புறமாட்டா என்னால் ஒரு 10 நிமிஷமோ இல்லை 15 நிமிஷமோ சிபிஆர் கொடுத்ததுக்கப்புறமாட்டா என்னோட செல்ஃபோன் எடுத்து, சார் இந்த ஒரு நாட்டிடோ இல்லை கேம்ஸ் ஆம்புலன்ஸ் கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி அப்பார்ட்மெண்ட் இந்த மாதிரி ஒருத்தர் மயங்கி விழுந்திருக்காரு, நீங்கள் கிளம்பி வாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறதா? இல்லை ஃபஸ்ட்டே சார் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் பல்ஸ்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு கால் பண்ணி, சார் இந்த மாதிரி ஒருத்தர் வந்து மயக்க நிலைமை இருக்கார், பல்ஸ் இருக்கான்னு தெரியல, நான் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணி உங்கள் டீமோட வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 10 நிமிஷத்துக்குள்ளே நாங்கள் வந்துடுவோம். கரெக்டுங்களா? இப்போ வந்து நான் சிபிஆர் இருக்கார். ஃபஸ்ட் ஒன் கரெக்டாக, செகண்ட் ஒன் கரெக்டாக? எக்ஸாக்ட்லி. ஸோ ஃபஸ்ட்டு எப்பயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்ம டயர்டாகிறதுக்கு முன்னாடி செல்ஃபோன் எடுத்து நம்ம கால் பண்ணிட்டோம்னா ஒரு டீம் வந்து எல்லாமே நம்ம ப்ரிப்பேராக அங்கே வந்துடுவாங்க. ஸோ அந்த மீன் டைம் நம்ம ஒரு 10 நிமிஷம் சிபிஆர் கொடுத்தோம்னா அடுத்த டீம் வந்து டேக் ஓவர் பண்ணிப்பாங்க. ஸோ இட்மே கால் ஃபார் த ஹெல்ப் அப், அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங். ஸோ கால் ஃபார் த ஹெல்ப் அப்னு சொல்லிட்டு இப்போ வந்து நம்ம பேஷண்ட் வந்து நாடி துடிப்பு செக் பண்ணிட்டோம், நாடி துடிப்பு இல்லை, பேஷண்ட் வந்து அன்ரெஸ்பான்சிவாக இருக்காரு, கார்டியக் அரெஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணோம். சரி, இப்போ வந்து அடுத்து சிபிஆர் கொடுக்க போகிறோம். இப்போ சிபிஆருக்கு எதுக்கு சார் ட்ரைனிங்? இப்போ ஃபஸ்ட் திருப்பி நான் ஒரு தடவை பண்ணி காமிக்கிறேன். ஃபஸ்ட்லேருந்து ஒரு பேஷண்ட் அன்ரெஸ்பான்சிவாக இருக்காங்க, என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு கோ அண்ட் செக் ஃபார் த ரெஸ்பான்ஸ். செக்கிங் ஃபார் த ரெஸ்பான்ஸ். ஒன்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்லைனாவே அடுத்து என்ன பண்ணணும், டேக் ஏ செல்ஃபோன். நான் சொன்ன மாதிரி ஹார்ட் அட்டாக் இருந்தாலும் ஸ்ட்ரோக்காக இருந்தாலும் சரி, பாம்பு கடி எதுனாலுமே வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தாகணும். ஒன்ஸ் அன்ரெஸ்பான்சிவ் அப்படின்னு தெரிஞ்சாவே உங்கள் செல்ஃபோன் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாமல் 108 இல்லை கேம்ஸோ இல்லை பக்கத்தில் இருக்க ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு, சார் இந்த மாதிரி ஒருத்தர் அன்ரெஸ்பான்சிவ் மயக்க மட்டும் விழுந்திருக்காரு, நீங்கள் உங்கள் டீமோட வாங்கன்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வந்து இவர் செக்கிங். ஸோ பல்ஸை செக் பண்ணும்போது ரைட் சைடும் செக் பண்ணலாம், லெஃப்ட் சைடு செக் பண்ணலாம். இது நான் நிறைய பேருக்கு இந்த கிளாஸ் நான் நிறைய பேருக்கு எடுத்துருக்கோம். நிறைய பேர் எடுக்கும்போது என்ன பண்ணுறோம், இந்த பல்ஸ் செக் பண்ணோம்ல, இந்த பல்ஸ் வந்து சார் எவ்வளோ நேரம் செக் பண்ணலாம், 1 மினிட் 2 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் எவ்வளோ நேரம் செக் பண்ணலாம்? எவ்வளோ நேரத்துக்குள்ள நீங்கள் ஹாஸ்பிட்டல் கூட்டு வந்தால் இல்லை சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணால் 60% ரெக்கவரி இருக்குது. 3 மினிட்ஸா 5 மினிட்ஸா 8 மினிட்ஸா? 3 மினிட்ஸ். ஸோ இப்போ பல்ஸ் செக் பண்ணுறது இஸ் நாட் உங்களுக்கு 10 செகண்ட்ஸில் பல்ஸ் ஃபீல் ஆகுனாலுமே டவுட்ஃபுல்லாக இருந்தாலும் சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிடணும். ஏன்னா நிறைய பேர் பல்ஸ் கிடைக்கல சார், நீங்கள் பல்ஸ் செக் பண்ணல, இல்லை பல்ஸ் என்ன டவுட்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் 2 நிமிஷம்லாம் பல்ஸ் செக் பண்ணுறாங்க. தட் இஸ் நாட் த வே. நீங்கள் மேக்ஸிமம் பல்ஸ் வந்து செக் பண்ணது 5 to 10 செகண்ட்ஸ் தான். ஒரு 5 செகண்ட்ஸ்க்கு உங்களுக்கு பல்ஸ் ஃபீல் ஆகுனா சிபிஆர் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் த மேக்ஸிமம் டியூரேஷன் நீங்கள் பல்ஸ் செக் பண்ணது 10 செகண்ட்ஸ் தான். ஓகே, ஸோ பல்ஸ் செக் பண்ணும்போது நீங்கள் பல்ஸ் இந்த 3 ஃபிங்கர்ஸ் வந்து யூ செக் ஃபார் த பல்ஸ் மேக்ஸிமம் 10 செகண்ட்ஸ் செக் பண்ணுறேன். ஒன்ஸ் பல்ஸ் இல்லை, ப்ரீத்திங் இல்லை, நீங்கள் பல்ஸ் செக் பண்ணால் ப்ரீத்திங் பார்க்கணும், செஸ்ட் ரேட்ஸும் பார்க்கணும். இது ரெண்டுமே இருந்தால் பேஷண்ட் இஸ் கார்டியக் அரெஸ்ட் முடிவு பண்ணுங்க. இல்லை சார் பல்ஸ் இருக்குது, பேஷண்ட் வந்து பல்ஸ் இருக்குது, இப்போ நான் என்ன பண்ணுறது, நீங்கள் எதுவும் பண்ணுறது, நீங்கள் ஆம்புலன்ஸ் வர வரைக்கும் வெயிட் பண்ணி தான். இந்த கார்டியக் அரெஸ்ட் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நீங்கள் சிபிஆர். ஸோ சிபிஆரோட ஹேண்ட் பொசிஷன் எவ்வளோ சொன்னால் சென்டர் ஆஃப் த செஸ்ட் பிட்வீன் 2 நிப்பிள்ஸ் நம்மளோட ரைட் ஹேண்ட் பிளேஸ் பண்ணி காமிப்பாங்க பாருங்க. சரி, அவர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் இந்த ஏரியா இருக்குது பார்த்தீங்கன்னா, பிகாஸ் நம்ம சிபிஆர் கொடுத்த வந்து குவாலிட்டி வந்து ரொம்ப கரெக்டாக கொடுக்கணும். இன்னும் சொல்ல போனால் நீங்கள் ஒவ்வொரு தடையும் கம்ப்ரெஸ் பண்ணும்போது 80 ml ஆஃப் பிளட் வந்து பிரெயினுக்கு போகும். சரிங்களா? இப்போ வந்து இல்லைங்க சார், நான் சிபிஆர் இப்போ நான் ட்ரெயின்டு பர்சன், நான் கொடுக்கும்போது 80 ml வருது. இப்போ ட்ரெயின்டு பர்சன் இல்லை, சிபிஆர் பற்றி ஒரு அவேர்னஸ் தெரியாமல் ஒரு சிபிஆர் கொடுக்கும்போது 40 ml கொடுக்கலாம். அப்போ நான் பேஷண்ட்டை காப்பாற்றிடும், இப்போ நீங்கள் சிபிஆர் கொடுத்தா பேஷண்ட் இறந்து போயிடலாம். ஸோ தட் இஸ் வாட் மோர் இம்பார்ட்டன்ட். இந்த கிளாஸ் எடுக்கிறதுக்கான காரணம் தான். ஸோ ஹேண்ட் பிளேசிங் டெக்னிக் இம்பார்ட்டன்ட். ஹேண்ட் பிளேசிங் டெக்னிக் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரைட், ஸோ ரைட் ஹேண்டர்னால வந்து நல்லா கீழே பிளேஸ் பண்ணிவிட்டு லெஃப்ட் ஹேண்டில் வந்து இன்டர்லாக் பண்ணுறாரு. சரிங்களா? ஸோ இது கொடுத்ததுக்கு அப்புறமாட்டா மினிமம் 30 கொடுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 17 18 19 20 21 22 23 24 25 26 27 28 29 30. ஸோ இந்த 30 கம்ப்ரெஷன் கொடுத்ததுக்கு அப்புறமாட்டா நாங்கள் ஹாஸ்பிட்டலில் வந்து இந்த ஆம்பு பேக்னு சொல்லுவோம். சப்போஸ் இது ஆம்பு பேக் அந்த மாதிரி இருக்குன்னா வாயோட வாய் வச்சு நீங்கள் வந்து 2 times ப்ரீத்திங் கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த வாயோட வாய் வச்சு ப்ரீத்திங் கொடுக்குறது பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் என்னோட சொந்தக்காரங்களுக்கோ இல்லை என் கூட ஒர்க் பண்ணுறாங்க அவங்களோட ஸ்டேட்டஸ் எனக்கு நல்லா தெரியும்னா நான் கொடுப்பேன். பட் இதில் யாரோ ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி யாரோ ஆகுதுன்னா நம்ம கோவிட் யூஸ் பண்ண தெரியுமா, இந்த 3-ply மாஸ்க், இந்த மாஸ்க் போட்டு இல்லை இந்த கோவிட் டைமில் நம்ம ஒரு ப்ளூ கலர் மாஸ்க் போட்டு வந்துங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து அவங்க வாயில் வந்து 2 மாஸ்க் வச்சு அப்புறம் மவுத் டு மவுத் ப்ரீத்திங் கொடுக்கலாம். இல்லைங்க சார் எனக்கு யாருனே தெரியாது, எனக்கு டவுட்ஃபுல்லாக இருக்குது, தெரியல அந்த பேஷண்ட் வரைக்கும் நான் பார்த்து ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் அந்த மாதிரி இருக்காங்க, நான் வந்து கொடுக்க அப்புறம்னா கொடுக்க தேவையில்லை. ஸோ அப்படி கொடுக்காத போது வந்து நீங்கள் மினிமம் 100 to 120 per minute கொடுக்கணும். 100 தடவை நீங்கள் கம்ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா?
சரி சார் நான் என்னால் 200 தடவை கம்ப்ரஸ் பண்ண முடியும்னாலும் தப்பு. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து 100 to 120 தான் கொடுக்க முடியும். சப்போஸ் இது என்னோட சொந்தக்காரங்களுக்கோ இல்லை வந்து எனக்கு ரொம்ப நெருங்கிய நண்பருக்கோ இந்த மாதிரினா 30:2. ஏன்னா பிரெயினுக்கு வந்து ஆக்சிஜனும் போகணும், புரியுதுங்களா? இந்த 30:2 கொடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா